வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது அமெரிக்காவை எதிர்த்த பாக்தாத் வீரன் சதாம் ஹுசேன் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஈராக் தலைநகர் பாக்தாத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திக்ரித் நகருக்கு அருகே உள்ள அல் அவுஜா என்ற சிறிய கிராமத்தில் 1937ஆம் ஆண்டு பிறந்தார் சதாம் ஹுசேன். பிறப்பதற்கு 5 மாதங்களுக்கு முன் அவரின் தந்தை ஹுசேன் அப்துல் மசீத் வீட்டை விட்டு சென்று விட்டார். அவரின் தாயார் சதாமை பராமரிக்க விருப்பமில்லை. எனவே சதாம் 3 வயது வரை அவரது மாமா கைரல்லா துல்பாவிடம் வளர்ந்தார். தனது 10வது வயதில் சதாம் பாக்தாத்தில் இருந்த மாமாவிடம் சென்றுவிட்டார். 1957ஆம் ஆண்டு தன் 20வது வயதில் பாத் கட்சியில் சேர்ந்தார். பாத் கட்சி என்பது சோசலிசத்தை ஆதரிக்கும் அரபு அரசியல் கட்சி. 1958ஆம் ஆண்டு இராணுவ அதிகாரிகள் ஈராக்கின் மன்னரை அகற்றிவிட்டு ஆட்சியை பிடித்தனர். பாத் கட்சியை சேர்ந்தவர்கள் இராணுவ ஆட்சியை எதிர்த்தனர். 1959ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த இராணுவ அதிகாரியை கொலை செய்யும் முயற்சியில் சதாம் ஈடுபட்டார். இதனால் காலில் சுடப்பட்டார். பிறகு சிரியாவிற்கு தப்பிச் சென்றார். பின்னர் அங்கிருந்து எகிப்திற்கு சென்றார். அங்கு அவர் சட்டம் படித்தார். 1963ஆம் ஆண்டு பாத் கட்சியுடன் இணைந்து இராணுவ புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்தனர். இதனால் சதாம் மறுபடியும் ஈராக்கிற்கு வந்தார். ஆனால் அந்த ஆட்சி வெகுநாள் நீடிக்கவில்லை. 1964ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி ஆட்சியை பிடித்தது. அப்பொழுது சதாம் சிறையில் அடைக்கப்பட்டார். 1967ஆம் ஆண்டு சிறையில் இருந்து தப்பித்து பாத் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரானார். 1976ஆம் ஆண்டு சதாம் ஈராக் இராணுவத்தில் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறைந்த காலத்தில் சதாம் ஈராக் அரசின் தலைவராக முக்கிய பங்காற்றினார். 1979ஆம் ஆண்டு ஈரானில் இராணுவ புரட்சி மூலம் மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டது. ஷியா முஸ்லிமை சேர்ந்த அயதுல்லா கொமேனி இஸ்லாமிய குடியரசை உருவாக்கினார். இதனால் ஈராக்கில் உள்ள ஷியா முஸ்லிம்களிடம் தனக்கு எதிரான கருத்துக்கள் பரவி வருவதாக பயந்தார் சதாம் ஹுசேன். 1970ஆம் ஆண்டு முதலே ஈரானில் கொமேனிக்கும் சதாம் ஹுசேனுக்கும் இடையில் ஒரு போட்டி இருந்தது. 1964ஆம் ஆண்டு ஈரானில் இருந்து கொமேனி நாடு கடத்தப்பட்டார். அப்பொழுது ஈராக்கிற்கு வந்தார். அங்கு ஷியா முஸ்லிம்களுடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். 1978ஆம் ஆண்டு சதாம் கொமேனியை ஈராக்கை விட்டு வெளியேற்றினார். 1979ஆம் ஆண்டு இராணுவ புரட்சிக்கு பிறகு சதாமை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் கொமேனி. இராணுவ ஆட்சிக்கு பிறகு ஈராக்கிற்கு இடையே ஓடும் நீர்வழிப்பாதையை யார் கட்டுப்படுத்துவது என்பதில் இரு நாடுகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் 10 மாதங்கள் சிறிய போர் நடந்தது. 1980ஆம் ஆண்டு ஈராக் இடையே அதிகாரப்பூர்வமாக போர் மூண்டது. இந்த போரில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஈராக்கை ஆதரித்தது. 1988ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் ஈராக் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியது. 1980ஆம் ஆண்டு ஈரானுடன் போரிட அரபு நாடுகளிடம் சதாம் கடன் வாங்கினார். அமெரிக்காவிடமும் கடன் வாங்கினார். 8 ஆண்டுகள் நடந்த போரின் காரணமாக ஈராக்கை மீட்டெடுக்க சதாமிற்கு பணம் தேவைப்பட்டது. தான் வாங்கிய கடனில் $30 பில்லியன் கடனை தள்ளுபடி செய்யும்படி சதாம் குவைத்தை நிர்பந்தித்தார். சதாம் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளிடம் எண்ணெய் விலையை உயர்த்தவும் உற்பத்தியை குறைக்கவும் கூறினார். ஆனால் குவைத் இதை ஏற்க மறுத்தது. ஈராக்கை போலவே குவைத்தும் எண்ணெய் வளம் மிகுந்த நாடு. இந்த இரு நாடுகளில் மட்டும் மொத்த எண்ணெய் வளத்தில் 20% உள்ளது. 1990ஆம் ஆண்டு சதாம் குவைத் மீது போர் தொடுத்தார். சதாம் குவைத்தை கையகப்படுத்தினார். எண்ணெய் வளம் முழுவதும் ஈராக் கட்டுப்பாட்டிற்கு சென்று விடுமோ என்று அமெரிக்கா பயந்தது. எனவே ஐநா சபையின் மூலம் ஈராக் மீது போர் தொடுத்தது. ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இணைந்து கொண்டு வந்த தீர்மானத்தால் ஜனவரி மாதம் 16ஆம் நாள் 1991ஆம் ஆண்டுக்குள் குவைத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சதாமிற்கு காலக்கெடு விதித்தது. அதன்படி 1991ஆம் ஆண்டு குவைத்தில் இருந்து சதாமை அமெரிக்கா விரட்டியது. போருக்கு பிறகு ஷியா முஸ்லிம்கள் சதாம் ஆட்சிக்கு பிரச்சனையாக இருந்தனர். 1993ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷை கொல்லும் திட்டத்திற்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டி ஈராக் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது.
ஐநா சபை ஈராக் மீது பொருளாதார தடை விதித்தது. ஈராக் எண்ணெய் ஏற்றுமதியை தடை செய்தது. இதனால் ஈராக் பொருளாதாரம் பாதித்தது. 1996 ஐநா சபை குறைந்த அளவு எண்ணெயை ஏற்றுமதி செய்ய அனுமதித்தது. 2003 மீண்டும் அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுத்தது. அதற்கு அமெரிக்க அதிபர் கூறிய காரணம் ஈராக்கிடம் ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக கூறினார். அமெரிக்க போரினால் ஈராக் அரசும் இராணுவமும் சரிந்தன. சதாமை கொல்ல பலமுறை ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவால் சதாமை நெருங்க முடியவில்லை. ஈராக்கின் பெரும் பகுதிகளை அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆனால் சதாம் ஹுசைன் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. பாக்தாத் அமெரிக்காவின் பிடியில் வந்தபோதும் போர் நிறுத்திய பிறகும் மக்களுக்கும் அமெரிக்காவிற்கும் சதாமை கண்டுபிடிக்க முடியவில்லை. 2003 ஜூலை மாதம் சதாமின் வாரிசுகள் அமெரிக்க படையால் போரில் கொல்லப்பட்டனர். 2003 டிசம்பர் மாதம் 14 சதாம் ஹுசைன் அமெரிக்க வீரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். சதாம் பிறந்த ஊரான திக்ரித் அருகே உள்ள ஆட் டவரில் நிலத்திற்கு அடியில் உள்ள சுரங்கத்தில் மறைந்திருந்தார். அமெரிக்காவின் விசாரணைக்கு பிறகு 2006 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. உலகமே அமெரிக்காவை கண்டு அஞ்சிய போது பாக்தாத் வீரன் சதாம் ஹுசைன் அஞ்சாமல் எதிர்த்து நின்றான். அமெரிக்கா அவனை சர்வதிகாரி என்று கூறினாலும் அமெரிக்காவை அலற வைத்த அமெரிக்க அதிபர்களாக இருந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இரு புஷ்களையும் உறங்க விடாமல் சிம்ம சொப்பனமாக விளங்கிய சதாம் ஹுசைன் வில்லாதி வில்லனாக சரித்திரத்தில் நிலைத்து நிற்கிறார். நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.